உங்களோட மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ஃபாஸ்ட் ஆக்குறது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ப்ராசஸ் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இன்டர்நெட் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது உங்கள் ஏரியா சைடு அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஏரியா சைடு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேணால் நீங்கள் வந்து ஒன்று பண்ணலாம், நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி அவங்க வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோ ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அங்கே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே மேனேஜ் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து நீங்கள் எந்த ஆப் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து யூஸ் பண்ணாத ஆப்ஸ், இந்த மாதிரி ஆப்லாம் உங்கள் ஃபோனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்புக்கெல்லாம் போகக்கூடிய அந்த மொபைல் டேட்டாவை வந்து நீங்கள் கட் பண்ணிடணும். அப்படி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லா பூஸ்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா கனெக்ஷன் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை மொபைல் டேட்டா இருக்கும், அது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துவிட்டு ஓகே அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா வந்து ஆனில் இருக்கிறப்ப அந்த ஆப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாஸ் வந்து போகாது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப்பு, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டேட்டா கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் நெட் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ப்ளூடூத் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், இல்லாட்டி நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட நெட்ஒர்க் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுறப்ப எந்த ஒரு டேட்டாவும் பார்த்தீங்கன்னா அழியாது, அதனால் யாரும் பயப்பட தேவையாது. ஜஸ்ட் நெட்ஒர்க் செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைலை ஒன் டைம் வந்து ரீபூட் வந்து பண்ணிடுங்க. ரீபூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மொபைலில் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எப்பப்போலாம் டேட்டா வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்குதோ நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளேன் மோடு ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களோட இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பூஸ்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.